ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து அந்த உப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆனோட்டியும் இது கூடவே வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது சூப்பரான குயிக்கான 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். முட்டையை நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வந்து தக்காளி சேர்க்குறேன். உங்களுக்கு தக்காளி விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை விட்டுறலாம். அது கூடவே நான் குடமிளகா எடுத்திருக்கேன். பச்சை கலர் குடமிளகா, அது ஒரு பாதி குடமிளகா. அதே மாதிரி முட்டைக்கோஸை வந்து நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நான் பாலக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பாலக்கீரை தான் இல்லை, என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, மற்ற கீரையை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலக்கீரை, அந்த கீரையை வந்து நான் வந்து வெட்டி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் வந்து காய்ச்சின பால் ஊற்றுறேன். கூடவே காரத்துக்கு வந்து நான் மிளகாய் எதுவும் போடல, மிளகுத்தூள் மட்டும்தான் போடுறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஒரு சூப்பரான வந்து ஒரு ரெசிபியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு டின்னராகவோ எடுத்துக்கலாம். நான் வந்து இரும்பு கல் தான் வச்சுருக்கேன். இரும்பு கல்லில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஃபுல்லாக அப்படி நல்லா தடவி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஊற்ற புகையில் ஒருக்கா அந்த முட்டையை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் காலையில் இந்த வந்து ஒரு ப்ரெட்டை இந்த வெஜிடபிள் ஆம்லெட் சாப்பிட்டு போனீங்களானே உங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே வந்து ஒரு 4-5 நட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த காயெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வந்து பச்சையாத்த காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கோம், அது வேகணும். ஒரு மூடி போட்டுட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா காய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகணும் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே பார்க்கையிலே தெரியும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணனால கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்திருக்குது. இது அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். பின்னாடிலாம் சூப்பராக அழகாக வெந்திருக்கு நம்மளுக்கு. இது அப்படியே உடையாமல் நம்ம வந்து ஒரு 2 கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் கூட ஒரு ஸ்நாக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே குயிக்காக வந்து ரெடி ஆயிரும். சேர்த்துருக்கக்கூடிய காய்கறி எல்லாமே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய காய்கறிகள் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு.